ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஒரு விஷயந்தான். நாங்கள் சவுதியிலேருந்து இப்போ இந்தியாவுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். அதை பற்றின வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் சவுதியிலேருந்து பட்ஜெட்டில் எப்படி போனேன் அண்ட் என்னோடய ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே என்னெல்லாம் கொண்டு போகணும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அண்ட் நான் எதுக்காக இந்தியா போகிறேன் அப்படின்றதையுமே உங்ககிட்ட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பார்க்கலாம். ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரியே இந்தியா நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். இது எதுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய டெலிவரிக்காக தான் நான் போயிட்டுருக்கேன். இப்போது பார்த்திங்கன்னா எனக்கு 7 மந்த் நடந்துகிட்ருக்கு. ஸோ நான் டெலிவரி இந்தியாவில் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ரம்ஜான் லீவ்ஸ் வருது இல்லைங்களா, அதில் தான் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ரம்ஜான் லீவ்ஸ் அப்படின்றதுனால எங்களுக்கு பார்த்திங்கன்னா டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அபோவ் 2000 அதுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் 3 பேர் போகிறோம். நான், பாப்பா, ஹஸ்பண்ட் 3 பேர் போகிறோம். ஸோ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறச்ச நாங்கள் என்ன பண்ணோம்னா பஹ்ரைன் போயிட்டு இந்தியா போகிற ப்ரைஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா இதில் ஆஃப் அப்படி தான் வருது டிஃப்ரென்ஸ். ஸோ நாங்கள் பஹ்ரைன்லேருந்து தான் இப்போ இந்தியா போக போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு டிக்கெட் ப்ரைஸ் அண்ட் நாங்கள் எப்படி பஹ்ரைன் போனோம், அதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு, அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்கள்கிட்ட தனியாக சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கோபாரில் இருக்கோம். கோபார்லேருந்து பஹ்ரைன் போயிட்டுருக்கோம். காரில் தான் போயிட்டுருக்கோம். நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம விசிட் விசாவில் இருக்கோங்க அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம போயிட்டு எப்போவுமே விசா ரினிவல் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக நாங்கள் அந்த மாதிரி புக் பண்ணி தான் போகணும். இப்போ என்னோடய ஹஸ்பண்ட்க்கு பார்த்திங்கன்னா விசா நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ எனக்கும் பாப்பாவுக்கும் விசிட் விசாவில் இருக்கிறதுனால எங்களுக்கு ஆனரைவல் விசா மாதிரி தான். நாங்கள் அங்கே போனோன்னே எங்களுக்கு விசா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புன டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3:30க்கு நாங்கள் கிளம்பணும். 3:30க்கு நாங்கள் கிளம்பி நாங்கள் ஏர்போர்ட்டில் போய் ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு ஒரு 4:45 5 o'clock அந்த மாதிரி ஆச்சு. ஆனால் எங்களோட ஃப்ளைட் டைம் பார்த்திங்கன்னா 9:20 தான். நம்ம பிஃபோராக போய்க்கிறது நமக்கு எப்போவுமே பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் 5 o'clock போகணும் இல்லைங்களா. நாங்கள் போனதுலேருந்து ஒரு 1/2 an hour ஒரு 1 hourக்குள்ளே எங்களுக்கு இமிக்ரேஷன் அண்ட் செக்இன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ எங்களுக்கு 6:45 அந்த மாதிரி டைமில் எல்லாமே ஓவர். அதுலேருந்து நாங்கள் 9:20 வரை பாப்பாவை எப்படி வச்சு சமாளிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு தாட் வேறு எங்களுக்கு இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்குள்ளாரே ப்ளே ஏரியா இருந்துச்சு. ஸோ பாப்பா ரொம்பவே ஜாலியாக அங்கேயே விளையாண்டுட்டே இருந்தாள். அங்கே நிறைய குட்டி குட்டி பேபிஸ்மே நிறைய பேர் இருந்தாங்களா, ஸோ அவங்களோட சேர்ந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாள். அடுத்தது பார்த்திங்கன்னா எங்களுக்கு டைமிங் ஒரு 9 o'clock போல் ஃப்ளைட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எமிரேட்ஸில் தான் நாங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான ஒரு ஃப்ளைட்டுன்னே நான் சொல்லுவேன். பிகாஸ் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தராங்க. ஒரு ப்ரெக்னென்ட் உமன் ஆகட்டும், ஒரு இன்ஃபேண்ட் இல்லை டாட்லரோ ஒருத்தவங்க கையில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறச்ச நான் மற்ற ஃப்ளைட்டோடு நான் கம்பேர் பண்ணுறச்ச இதில் நமக்கு ப்ரிஃபரன்ஸ் நமக்கு ஃபஸ்ட்டாகவே நமக்கு கொடுக்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்களை கூப்பிட்டு ஒரு என்னோடய ப்ராசஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு பர்சன் பார்த்திங்கன்னா நம்மளை அழைச்சிட்டு போய் கீழே ஃப்ளைட்டோட என்ட்ரன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது வரையே நம்மளை கொண்டு போயிட்டு விட்டுட்டு அவங்க ரிட்டன் போகிறாங்க. அந்தளவுக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்தாங்க. ஸோ அதனால் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரோலர் கொண்டு போயிருந்தேன். ஸ்ட்ரோலர் செக்இன்லேயே சொல்லியிருந்தாங்க உங்களோடது ஓவர் சைஸ்டு, நீங்கள் அதனால் ஃப்ளைட்டோட என்ட்ரன்ஸ் வர நீங்கள் கொண்டு போகலாம், ஃப்ளைட்டுக்குள்ளே அலோடு கிடையாது, அதுக்கப்புறம் நீங்கள் சென்னையில் போய் தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வெளியவே டேக் பண்ணியே கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் அது வரை தான் எங்களால் ஸ்ட்ரோலர் எடுத்துகிட்டு போக முடிஞ்சிச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டே ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸில் போய் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சீட்டுமே எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் சீட்டே கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த சைடில் நான் பார்த்தேன் அவங்க கையில் ஒரு இன்ஃபேண்ட் வச்சுருந்தாங்க. அந்த பேபிக்குமே ரொம்பவே ப்ரியாரிட்டி கொடுத்தாங்க நான் பார்த்த வரேன்.
எனக்கு பார்த்திங்கன்னா பர்சனலாக வந்து இது ரொம்பவே இந்த ஃப்ளைட்டோட இது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக எமிரேட்ஸில் வந்து நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் ட்ராவல் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கூட கொஞ்சம் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே போயிட்டு சீட்டில் உட்காந்தாச்சு. எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா கொஞ்சம் ஆள ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதனால் வந்து நமக்கு அதிலே வந்து இருக்கும் இல்லைங்களா கிட்ஸ் சேனல் மாதிரி. ஸோ கிட்ஸ் சேனலில் வந்து அப்டேட் பண்ணி நாங்கள் கிட்ஸ்க்கான வந்து மூவியுமே வச்சு விட்டாச்சு. ஹஸ்பண்ட்க்கு என்ன வேணுமோ அவங்க அந்த மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இது வந்து பஹ்ரைன்லேருந்து நாங்கள் துபாய் வந்து போகிற மாதிரி, அங்கே வந்து லே ஓவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சென்னை போகிற மாதிரி. இப்போ எங்களுக்கு பஹ்ரைன் டு துபாய் வந்து எவ்வளோ ட்ராவல் டைமிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 1.5 hours ஆச்சு. எங்களுக்கு 9:30 to 11:30 தான். அதே மாதிரி ஃப்ளைட்டில் வந்து நாங்கள் மீல் எதுவுமே ஆர்டர் பண்ணலை. இப்போ ரம்ஜான் டைம் இல்லைங்களா, அதனால் வந்து அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஸ்பெஷலாக காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி ஒரு கப் கேக்கு, ஒரு வெஜ் பர்கர் ப்ளஸ் வந்து வாட்டர். இது வந்துமே 3மே வந்து ஒரு அழகாக பேக் பண்ணி வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருந்தாங்க. இது வந்து எங்கள் 3 பேருக்குமே வந்து கொடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் 11:30 போல் கரெக்டாக வந்து ரீச் ஆகிட்டோம் துபாயில். இந்த வீடியோ வந்து நமக்கு பெருசாக போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் அடுத்தது வந்து துபாயிலேருந்து சென்னை எப்படி போனேன், அதை பற்றின வீடியோஸ் வந்து அந்த ஃப்ளைட்டில், அதுவுமே எமிரேட்ஸ் தான், அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் வந்து பார்ட் 2ல் வந்து ஷேர் பண்ணுறேன். கோபார்லேருந்து பஹ்ரைன் போனது ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பற்றி ஒரு வீடியோ சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து இந்த வீடியோ கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.